யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். எது எதோட இணைது? மனம் ஆன்மாவோடு இணைந்து விட்டதென்றால் அதற்கு பேர் யோகம். எப்போல்லாம் மனம் ஆன்மாவோடு இணைவதற்கு நீங்கள் பழகுகின்றீர்களோ அப்போதெல்லாம் மிராக்கிள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மாபெரும் பொக்கிஷங்களை வழங்கக்கூடிய இந்த தன்மை இந்த யோகத்திற்கு உண்டு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. எதை கேட்டாலும் கிடைக்கும். எதுவுமே கேட்கல, இறைவா நீங்கள் பார்த்துங்கன்னா முக்தி கிடச்சிரும். இப்போ முக்தி வேணுமா பொருள் வேணுமா நீங்கள் தான் முடிவு பண்ண. ரெண்டையும் சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க அப்படின்னா அது கிடைக்கும். ஏன்னா ஹிடன் ரியாலிட்டியிலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி ஃபிசிக்கல் ரியாலிட்டிக்கு வந்துடும். அதை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பொருள் எதுவும் வேணாம், இறைவா நீ தான் வேணும்னு நினச்சிங்கன்னா முக்தி கிடச்சிரும். இப்போ சொல்லுங்கள், நமக்கு பணம் பேரு புகழ் இதெல்லாம் ஒரு மேட்டரா? நமக்கு ஒன்றுமே இல்லாத விஷயம், சாதாரண விஷயம். கொஞ்சம் ஹெல்த் வேணும். இதில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஹெல்த் வேணும். ஏன்னா எனர்ஜி உடம்புல ஏற 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 நடமாடும் எனர்ஜி ஃபீல்டாகவே மாறுவீங்க நீங்கள். யூ வில் பிகம் அன் எனர்ஜி ஃபீல்டு. பிரபஞ்ச சக்தி இழுக்கிறீங்க. பிரபஞ்ச சக்தி இழுக்கும் போது என்ன ஆகும்? எங்கேயோ ஊர் மேலே போகிற மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தான்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கக்கூடிய எனர்ஜி விட்டிங்கன்னா கூட அது வாட்டுக்கு போயிடும். பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உச்சியிலேருந்து இழுப்பீங்க. உச்சியிலேருந்து இழுக்கும்போது உள்ளுக்குள்ளே சர்ன்னு இறங்கும். ஈச் அண்ட் எவ்ரி செல் will turn as an light particle. Must have proper food, healthy food, because this is energy. எங்க ஆசைப்படுறதெல்லாம் பெருசு பெருசாக ஆசைப்படுறீங்க. பிடிச்சி இழுக்கிறதுக்கு எனர்ஜி வேணும்ல. எங்கெங்க வச்சுருக்கீங்க எனர்ஜி? டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறீங்க, போகுது, அதில் முக்கால்வாசி எனர்ஜி போகுது. மாஸ்டர்பேட் பண்ணுறீங்க, அதில் முக்கால்வாசி எனர்ஜி போகுது. போதா குறைக்கு வரவும் போகிறவங்களாம் சைட் அடிக்கிறீங்க. டோட்டல் எனர்ஜி அவுட்டு. எங்கே இருக்குது எனர்ஜி மற்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு? சரியாக சாப்பிட்றதும் இல்லை, ஹெல்த்தும் போச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ணணுமா, பெரிய பெரிய லெவல் அச்சீவ் பண்ணால் யூ மஸ்ட் ஹாவ் எனர்ஜி. எங்கே வச்சுருக்கீங்க எனர்ஜி? எங்கே வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ இந்த தப்பான வழிகளெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறானுங்களே, இப்போ இவனுங்கெல்லாம் எப்படி பண்ண? இவங்கெல்லாம் பயிற்சிலாம் பண்ண மாட்டாங்க. இவனுங்களுடைய நோக்கம் பூரா எதில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் 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 பணம், எப்படியாவது பணம்ன்றதுல மட்டும்தான் இருக்குது. இப்போ என்னன்னா அவனுடைய மனம் அதில் லயமாயிருது. அதில் ஃபோக்கஸ் ஆனோடனே அவன் நல்லது கேட்டதெல்லாம் பார்க்க மாட்டான். பணத்தில் மட்டுமே நோக்கமாக இருக்கும். பணத்தை அச்சீவ் பண்ணிடுறான். அவனுக்கே தெரியாமல் அவன் பயிற்சி பண்ணுறான். எப்படி பயிற்சி பண்ணுறான்னு தெரியுதா நான் சொல்கிறது? ஃபோக்கஸ். ஆனால் இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, தர்மம் இருக்காது, அதில் நியாயம் இருக்காது, நீதி இருக்காது, கர்மாவை பற்றிலாம் தெரியும். அப்போ பணமும் சேரும்போது பின்னாடியே பாவமும் சேர்ந்துடும். இந்த வட்டி தொழில் பண்ணுறவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். வட்டி கணக்கே தான் பார்த்துட்டு இருப்பான், வேறு எதுலேயுமே மைண்டு போகாது. போகிற போக்கில் அம்மாக்கிட்டேயும் வட்டி கேட்பான். நேற்று வாங்கினி அமௌண்ட்டு கொடுத்தனே, உனக்கு எத்தனை % வட்டி கொடுக்க போகிற? நம்ம கூட பிறந்தவன்ட்ட வட்டி கேட்பான். எல்லாம் ஏன்னா அவனோட மைண்டு பூரா வட்டியிலேயே ஓடி 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 ஃபோக்கஸ் வேறு எதுலேயும் போகாது. அவன் மைண்டு ஃபுல்லாக அதில் தான் ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் எதுலையாவது அப்படி ஃபோக்கஸாக இருக்க முடியுதா உங்களால்? டக்குன்னு குழந்தைன்றீங்க, டக்குன்னு வேலைன்றீங்க, தூக்கம் வரலன்றீங்க, நான் வந்து சினிமா தேட்டருக்கு போகணுன்றீங்க, அங்கே போகணுன்றீங்க, இங்கே போகணுன்றீங்க. பிரபஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. முட்டா போயில ஏதோ ஒன்றை கேள்றா. முதல்ல வீடு கேட்க வீடு வேணான்றீங்க, எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்குறீங்க, அது பார்க்குது. உனக்கு இப்போ தான் வீடுக்கு உண்டான வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் கூட மனசாட்சியெலாம் இப்போ கார் கேட்குறியே நீ. சரி போய் தொலை, சரி காராவது கரெக்டாக நிற்பலன்னு சொல்லிட்டு காருக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. காரு பண்ண 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 நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. டே உனக்கு வீடு வேணுமா, கார் வேணுமா, டைரக்டர் ஆகணுமா? டைரக்டர் தான் ஆகணும். சரி ஓகே, நீ இப்போ டைரக்டர் ஆகணுமா? உனக்கு டைரக்டருக்கு உண்டான வேலையை நான் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ண டைரக்டர் ஆக மாட்டேன், நான் ப்ரொடியூசர் ஆகணுன்றீங்க. பிரபஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி கடுப்பாகி டென்ஷன் ஆகி கடைசியில் எதையும் கொடுக்காம உங்களை பைத்தியமாக்கிடுது. மென்டலாகிடுறீங்க நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே. எதுவும் எனக்கு வேண்டாம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, முதல்ல எதை கேட்கணும்னே தெரியலை, எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுனே தெரியலை. எப்படி முதல்ல இது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அது யூசர் மேனுவல்னு ஒன்று கொடுத்துருக்கானா இல்லையா? இந்த பாடிக்கு எந்த யூசர் மேனுவல் வச்சு அமைச்சிருக்கான்?
படுத்தா தூக்கம் வருது, சாப்பிட்டா வயிறுக்குள்ளே போகுது, காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகுது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? உங்களுக்கு ஆசை பெருசு பெருசாக இருக்குது. பெருசு பெருசாக இருக்கிற ஆசையை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க? பாடினா என்னன்னு தெரில, மைண்டுனா என்னன்னு தெரில, சோல்னா என்னன்னு தெரில, எப்படி பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க? நான் உயர்ந்த கட்ட விஷயங்களை நான் அடைய வேண்டும் என்றால் உயர்ந்த கட்ட லெவலில் என்னுடைய அர்ப்பணிப்பும் என்னுடைய மனநிலையும் இருக்க வேண்டும். நான் உயர்ந்த கட்ட விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்றதை மட்டும் நான் நினச்சிக்கிட்டு என்னுடைய மனநிலையிலையும் என்னோட உடல்நிலையிலும் அதுக்குண்டான உழைப்பையும் நான் போடலை, அதுக்குண்டான டெக்னிக்கையும் நான் கற்றுக்கல அப்படின்னா எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாரும் பண்ணுற தப்பு தான். ஆசை மட்டும் பெருசாக இருக்குது, ஆசையை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு உழைக்கணும்ல, கட்சி ஆரம்பிக்கணும், கூட்டத்தை சந்திக்கணும், டெய்லி ஆட்களை பார்க்கணும், சேவை செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தெருவில் இறங்கி போராடணும். எத்தனை பேர் அப்படி போராடினீங்க? பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு மட்டும் ஆசைப்பட்ட எப்படி? அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? பிரபஞ்சம் அதுக்கு உண்டான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் போது இந்த உடலை பயன்படுத்தி நீங்கள் களத்தில் நிற்க மாட்டீங்களே. இப்போ புரியுதா உங்களுக்கு? வரக்கூடிய முக்கால்வாசி கஷ்டத்துக்கு காரணம் என்னன்றது தெரியுதா? அச்சீவ் பண்ணணுன்றதை பெருசாக நினைக்கிறீங்க, ஆனால் ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதற்குண்டான முயற்சி இல்லை. ஒரு சில பேர் எல்லா முயற்சியும் எடுக்கிறீங்க, இருந்தாலும் ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்குண்டான எனர்ஜி இல்லை, முடிஞ்சு போச்சு. எனர்ஜிக்கு இன்னொரு பேர் பிளஸ்ஸிங்னு அர்த்தம். எனர்ஜிக்கு இன்னொரு பேர் என்ன? பிளஸ்ஸிங், அருள் என்று பொருள். பிளஸ்ஸிங்ன்ற எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த எனர்ஜியை வச்சு உங்களால் நின்று விளையாட முடியும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அந்த எனர்ஜியை நம்ம உடம்புல பாஸ் பண்ணி இந்த எனர்ஜியை தாங்கி வைக்கக்கூடிய இந்த கொள்கலன்னா என்ன? கண்டெய்னர். அந்த கண்டெய்னராக நீங்கள் இருக்கணும். அந்த கொள்கலனாக நீங்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும்? எப்படி தாங்கும்? பெரிய பெரிய விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாடியை தாங்குற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறேன், எனர்ஜி கொடுத்தோன்னே ஃபீல் பண்ணுறீங்க. எங்கேருந்து வருது அந்த எனர்ஜி? பயிற்சி பண்ணி கருணையோடு இருந்து எனது உடல் மொத்தத்தையும் நான் எப்படி மாற்றி விட்டேன் என்றால் நடமாடும் எனர்ஜி ஃபீல்டாகவே மாற்றிட்டேன். காஸ்மிக் எனர்ஜி மொத்தத்தையும் உறிஞ்சு என் உடம்புல வச்சுருக்கேன். கை தொட்டால் கொஞ்ச நேரத்தில் அவங்களோட உடம்பு நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. எப்படி? போகாத இடத்துக்கெல்லாம் படார்னு போயிட்டு வராங்களே எப்படி? ஏன்? எனர்ஜியை உறிஞ்சு உடம்பை வச்சு பழக்கப்படுத்திட்டேன். இப்போ நீங்களும் அதை பண்ண முடியும். என்ன பண்ணுறீங்கன்னா டைவர்ட் ஆயிடுறீங்க, நம்பிக்கை வர மாட்டேங்குது, பண்ண மாட்டீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பயிற்சி. எங்கே அப்போ நம்ம எப்படி உயர்ந்த கட்ட நிலைகளை எப்படி அடைய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்?